ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான 7th டைம் லூப் பிரின்சஸ் சீசன் 1 எபிசோட் 1. இது டைம் லூப் அண்ட் ரவ் கலந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான அனிமி. இந்த அனிமியோட ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்ட்டாக போகும். ஹீரோயின் 6th டைம் லூப்பில் ஹீரோவை சந்திக்கிறா. ஹீரோனோட 7th டைம் லூப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த 7th டைம் லூப் பிரின்சஸ் அப்படிங்கிற சீரீஸில் பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மேன்ஷனை காட்டுறாங்க. அங்கே பிளாக் ஸ்பாட் வச்சுட்டு ஒருத்தன் நடந்து வந்துட்டுருக்கான். 2 கண்ட்ரிக்கு இடையில் பயங்கரமாக ஃபைட் நடந்துட்டுருக்கு. என்ன பிரின்ஸ் தப்பிச்சு போயிட்டாரா? இல்லை, அவளால் அவ்வளோ சீக்கிரமாக தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பையன் மாதிரி சோல்ஜர் மாதிரி வேஷம் போட்டுருக்கு. அப்போ அந்த பிளாக் ஸ்பாட் வச்சுருக்கிறவன் அங்கே வந்து நிற்கிறான். இவர் தான் எந்த பேட்டிலுமே தோக்காத காலகேனோட எம்பரர் ஹர்னால்ட். ஹாய், இந்த இடத்துல நான் சாக போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு ஸ்வாட் எடுத்துகிட்டு அவனை கொல்றதுக்காண்டி வேகமாக ஓடுறா. அவங்க உள்ளவங்களெல்லாம் அசால்ட்டாக வெட்டி போட்டுட்டு நம்ம ஹீரோயினோட ஸ்வாடை உடச்சிட்றான். அப்போ நம்ம ஹீரோயினோட மூஞ்சிலே குத்த வரான். அப்போ ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. இதுதான் சான்ஸுன்னு அவன் ஹீரோயினோட கழுத்தில் கத்தி வைக்கிறான். ஆனால் அவன் அர்னால்ட் ஹீரோயினோட நெஞ்சிலே அவனோட ஸ்வாடை இறக்கிடுறான். இந்த லூப்லையாவது என்னோடய லைஃப்பை நான் ஹாப்பியாக வாழ்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அப்படியே இறந்து போயிடுறா. அப்போது அவளோட 7th டைம் லூப் ஸ்டார்ட் ஆகுது. ரீஷி, நம்ம காட்வெல்ஸ், ஒரு க்ரௌண்ட் பிரின்ஸான எனக்கு நீ தகுதி இல்லாதவ, அதனால் நம்ம என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணுறேன். அதுக்கு ரிஷியும் அசால்ட்டாக சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. நீ என்ன தப்புலாம் செஞ்ச நான் எல்லோரும் முன்னாடியும் சொல்லணுமே. அவள் அதெல்லாம் கண்டுக்கிடாமல் அவள் பாட்டுக்கு போகிறா. எனக்கு ஆல்ரெடி என்ன நடக்கும்னு தெரியும், ஏன்னா இது என்னோட 7th டைம் ட்ராவலே இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடந்ததுன்னு நம்ம காமிக்கிறாங்க. ரீஷியா நம்ம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுற அப்படின்னு அவன் சொல்லவும், ஆனால் ஏன் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்பவே வருத்தப்படுறா. நீ பண்ண குற்றங்களை எல்லாரும் முன்னாடி நான் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. வீட்டுக்குள்ளேயும் அவளை யாருமே சேர்த்துக்கல. அப்படியே போட்ட ட்ரெஸ்ஸோட என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவள் ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்குறா. அப்படியே சோகமாக ஒரு இடத்துல போய் அப்படியே உட்கார்றா. அப்போது ஒருத்தர் வந்து அவர்கிட்ட, இப்படி தரையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது என்ன நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்படி தான் நான் அந்த ட்ராவலிங் மர்ச்சன்ட்ஸை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் அப்படின்னு ரீஷியா நினைக்கிறா. நாங்கள் பக்கத்து கண்ட்ரிக்கு தான் போகிறோம், நீ வேணால் எங்கள் கூட வரியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவங்க மர்ஜென்ட்ஸ் அப்படிங்கிற ரேஷியாவும் புரிஞ்சுக்கிறா. உன்னோட அழகான அந்த சில்கியான ட்ரெஸ் அதை மிஷின்காக தானே மேக் பண்ணது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நான் என்னோடய ரிங் உங்ககிட்ட வைக்கிறேன், உங்களால் என்னை கூட்டு போக முடியுமா அப்படின்னு ரீஷி கேட்குறா. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அவளை அவங்க கூட கூட்டிகிட்டு போகிறேன். நீ அடுத்து என்ன பண்ணுறதா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த மர்ஜன் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ரீஷி சொல்கிறா. அப்போது நீ எங்கள் கூட வேணால் சேர்ந்து ட்ரேடிங்லாம் கற்றுக்கோ, நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அவளும் அப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து அவள் நிறைய இதை பற்றி கற்றுக்கிறா. நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி நிறைய இதெல்லாம் பற்றி கற்றுக்கிறா. அப்புறம் வெளியூருக்குலாம் போய் அங்கேயுமே நல்லா ட்ரேடிங்லாம் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஒரு வார் வந்ததில் அவள் திரும்பி இறந்து போயிடுறா. அப்போ தான் அவளோட ஃபர்ஸ்ட் டைம் லூப்பே ஸ்டார்ட் ஆகுது. போன தடவை எங்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனால் அதே சீனுக்கே வந்திருப்பா. இது கனவா உண்மை அப்படின்னு அவன் கணத்தை பிடிச்சி இழுத்து பார்த்துருக்கா. என்ன எங்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனதுக்கு வருத்தப்படுறியா அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை, போன தடவை அவங்க என்னை வீட்டில் விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, அப்போ எனக்கு தேவையான எதுவுமே இருக்காது. எங்கேஜ்மெண்ட் கேன்சலா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்புறா. போன தடவை அவங்க என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க, எனக்கு தேவையான எதுவுமே இருக்காது, அதனால் இந்த தடவை சீக்கிரமாக போய் எனக்கு தேவையான ட்ரெஸ் பணம் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக வீட்டுக்கு போகிறாள். வீட்டுக்கு போய் அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு பணம் எல்லாத்தையுமே அவள் பேக்கில் எடுத்து வச்சுட்டு வேகமாக அந்த மர்ஜர்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் இந்த தடவை அவங்க முன்னாடியே கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. சரி, போன தடவை தான் நம்ம வேறு லைஃப்பை வாழ்ந்துட்டோம், இந்த தடவை நம்ம வேறு லைஃப்பை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி எழுதி வச்ச ஒரு மெடிக்கல் புக்கில் கிடைக்கிது. அதனால் வேறு ஊருக்கு போய் அதை பற்றி கொஞ்சம் படிக்கிறா. அப்புறம் நிறைய மெடிசன் பிளான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி விளைய வைக்கலாம், அந்த மெடிசன் பிளான்ஸை யூஸ் பண்ணி என்ன நோய்களெல்லாம் குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு ஒரு நார்த் சைடில் இருக்கிற ஒரு பிரின்ஸை அவள் வந்து அந்த மெடிசன் பிளான்ஸை யூஸ் பண்ணி காப்பாற்றுறா. அவரும் அதுக்கு நீ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப தேங்க்யூ, இந்த மெடிசன்ஸை வந்து இந்த ஊர்லேயே நான் வைக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வார் வந்ததில் அவள் வந்து மறுபடியும் இறந்து போயிடுறா. இப்போ அவளோட 2nd டைம் லூப் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேகமாக போய் அவள் ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் சேர்றா. அங்கே உள்ள டாக்டர் கூட சேர்ந்து நல்லாவே வேலை பார்க்குறா. அவங்க கூட சேர்ந்து எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயும் அவள் நல்லாவே என்ஜாய் பண்ணுறா. அப்புறம் அவளோட அடுத்த லைஃப்பில் ஒரு மேடாகவும் அதுக்கடுத்த லைஃப்பில் ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டு ஒரு சோல்ஜராகவும் வாழ்கிறா. அவள் இருக்கிற எல்லா லைஃப்லையுமே நல்லாவே என்ஜாய் பண்ணியிருக்கா. ஆனால் கரெக்டாக 5 வருஷம் கழிச்சு அவள் இறந்து போயிடுறா. அவளுடைய எல்லா டைம் லைஃப்பையோட இந்த டைம் லைஃப்பில் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறா. எல்லா தடவையும் நான் படியில் இறங்கி போய் தான் லேட் ஆகிட்டு, இந்த தடவை நான் மேலேருந்து குதிச்சிடலாம் நான் வேக போயிருக்கும்போது யார் மனையும் இடிச்சிடுறா. ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் யார் அப்படின்னு நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தா போன டைம் லைஃப்பில் அவளை கொலை பண்ண அர்னால் தான் அங்கே நின்றுட்டுருக்கான். உடனே
எம்பரர் அருணாள் நீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா. நான் யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணுறோம் அப்படின்னு அருணாள் கேட்குறான். நீங்கள் தான் ரொம்ப ஃபேமஸான கிங் ஆச்சே, உங்களை எல்லாருக்குமே தெரியும், என் பேர் ரீஷி அப்படின்னு சொல்லி ரீஷியும் சொல்கிறா. அதுக்கு நீங்கள் என்ன எம்பரர்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், நான் இன்னும் எம்பரர் இல்லை, என்னோடய ஃபாதர் தான் இன்னும் எம்பரராக இருக்கார் அப்படின்னு சொல்லி அருணாள் சொல்கிறான். ஓ போன தடவை என்னை கொலை பண்ணும்போது எம்பரராக வேண்டாம் அப்படின்னு யோசிச்ச விஷயம். ஓ சாரி பிரின்ஸ், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிப்போச்சு, நான் இப்போ கொஞ்சம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஷியும் அங்கேருந்து அவசரமாக கிளம்பி போகிறா. அப்புறம் ரீஷி வேகமாக போய் மேலேருந்து ஹைட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அவளோட ஹீல்ஸஸ் எல்லாம் கலட்டிட்டு மேலேருந்து ஒரே ஜம்ப்பு அப்படியே கீழே குதிச்சிடுறா. இதை பார்த்தா அருணாள் ஹே அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். அவள் எப்படி இவ்வளோ உயரத்துலேருந்து ஜம்ப் பண்ணா அப்படின்னு அருணாள் அவளை பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறான். அவளோட இந்த பாடி ஒர்க் அவுட் அவ்வளோ பண்ணாததுனால கொஞ்சம் வீக்காக இருக்குது. அப்புறம் அவளோட ஹீல்ஸை உடச்சி நார்மல் ஸ்லிப்பர்ஸாக மாற்றிட்டு அதை எடுத்து போட்டுட்டு கிளம்பி போகிறா. இது எல்லாத்தையும் அருணாள் மேலேருந்து பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறான். அப்போ அருணாளோட பர்சனல் மெய்டான ஆலிவர் வரான். ஆலிவர் கிட்ட அருணாள் வந்து ஆலிவர் என்னோடய ஹார்ஸை சீக்கிரமாக ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஓகே நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆலிவர் சொல்கிறான். உடனே அருணாள்டும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இந்த பாடியில் நான் ஒர்க் அவுட் பண்ணாதனால என் பாடி ரொம்ப வீக்காக இருக்குது, நான் திரும்பி நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரீஷி பேசிகிட்டே வந்துட்டுருக்கா. அப்போ வீட்டு முன்னாடி பீப்புள்ஸ்லாம் நின்றுட்டுருக்கா நோட் பண்ணுறா. என்ன ரீஷி, நான் எங்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணதில் ரொம்ப சோகமாக இருக்க போல், உன் முகத்திலே தெரியுது நீ எவ்வளோ சோகமாக இருக்க, நீ உன் ஹார்ட் எவ்வளோ ப்ரோக்கனாக இருக்குது அப்படிங்கிறது அப்படின்னு பிரின்ஸ் சொல்கிறான். போன தடவை நான் லேட்டாக வந்ததுனால இவங்களாம் போயிட்டாங்க, இந்த தடவை லேட்டாக வந்துருக்கலாமோ அப்படின்னு ரீஷி பேசியிருக்கா. என்ன ரீஷி யோசிக்கிற, நீ என்ன குற்றங்கள்லாம் பண்ணங்கிறத நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்லணுமே, நீ இவ்வளோ சோகமாக இருக்கிறதுனால தான் என்னோடய ட்ரெஸ் அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் சொல்கிறான். டேய் நீ என்ன லூஸா, சோகமாக இருந்தால் ட்ரெஸ் எப்படி அழுக்காகும் அப்படின்னு சொல்லி ரீஷி சொல்கிறா. சுற்றி இருக்கிற மக்கள்லாம் பிரின்சஸ் பேசுகிறத பார்த்தா பிரின்சஸ்க்கு தான் பிரின்ஸை பிடிக்கல போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிரின்ஸை பார்த்து என்ன தைரியம் இருந்தால் எப்படி பேசுவீங்க அப்படின்னு பிரின்ஸ் டென்ஷன் ஆகுறான். பிரின்ஸ் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய மக்களை பற்றியே நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு ரீஷியா சொல்லவும், நான் எங்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டு இருந்தானே இப்படி இருக்கான்னு சொல்லுவோம். இல்லையே நீங்கள் எங்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரீஷியா சொல்கிறா. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பிரின்ஸை பார்த்து கொஞ்சம் சிரிக்கிறாங்க. எல்லோரும் கொஞ்சம் வாயை மூடுங்க அப்படின்னு பிரின்ஸ் சொல்கிறான். பிரின்ஸ் டிட்ரிச்கிட்ட எப்படிலாம் பேசாத அப்படின்னு மரின்னு ஒரு பொண்ணு வந்து பேசுகிறா. நீ மரிக்கு என்னெல்லாம் பண்ணுங்கிறத மாதிரி எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் சொல்கிறான். ஓகே பிரின்ஸ், நம்ம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டீங்க, இனிமேல் உங்கள் முன்னாடி நான் இருக்க போகிறதில்ல, என்னோடய லைஃப் ஒர்த்லெஸ்ன்னு தான் நானே நினச்சிட்டு இருந்தேன், அதனுடைய ஒர்த் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நீங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரீஷி சொல்கிறா. பிரின்ஸ் ஷாக்காக்கி கீழே விழுறான். இப்படிலாம் பிரின்ஸ் டிட்ரிச் கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்கிறா. ஆனால் அவங்ககிட்ட என்னை பற்றி தப்பாக சொன்னேன், அவன் ஃபேமிலி தானே உன்னடி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரீஷி சொல்கிறா. ஆனால் உங்களுக்கு இப்படி அப்படின்னு மாதிரி ஷாக் ஆகுறா. நீ பண்ண விஷயத்தை பற்றி எனக்கு கோபம் இல்லை, ஆனால் நீ பண்ண போகிற விஷயங்களை பற்றி பின்னாடி வருத்தப்படாத, உனக்கு பிடிச்சதை மட்டுமே நீ செய், அப்போ தான் உன் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஷி அங்கேருந்து கிளம்புறா. இந்த தடவை ட்ரெஸ்ஸு புக்ஸு திங்ஸுன்னு எதுவுமே எடுக்காமல் தான் போயாகணும் போல் அப்படின்னு ரீஷி நினச்சிட்டே போகவும் பின்னாடி இருந்து அவளை யாரோ அட்டாக் பண்ணுற மாதிரி வரதை சென்ஸ் பண்ணுறேன். நான் நினச்ச மாதிரியே நீ ஒரு ஸ்வாட் மாஸ்டர் தான் போல் அப்படின்னு அருணாள் கேட்குறான். எங்கேருந்து நீ இந்த ஸ்வாட் ஸ்கில்லை கற்றுக்கிட்ட அப்படின்னு அருணாள் கேட்கவும், அது சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ரீஷி சொல்கிறா. நீங்கள் என்னை அட்டாக் பண்ணும்போது நீங்கள் பின்வாங்கியிருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. டேய் நான் தான் அவட்ட பேசிகிட்டு இருக்கல, யாடா நீ அப்படின்னு பிரின்ஸ் சொல்லவும், பார்த்து பேசுங்க, இவர் தான் காலகிரனோட பிரின்ஸ் அருணாள் சொல்லவும், தனியால் படையவே தோக்கடிச்சாரு அந்த பிரின்ஸா இவர் அப்படின்னு எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் பிரின்ஸ் அருணாள், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ரீஷியா கேட்டுட்டு, இந்த போன லைஃப்பில் இவன் கையால் தான் நான் இறந்து போனேன், இந்த உலகத்தையே எதிர்த்து இவன் பண்ண வாரால் தான் நான் முக்கால்வாசி இறந்து போனேன், ஆனால் அவன் எந்த லைஃப்லையுமே வந்து மீட் பண்ணல அப்படின்னு ரீஷியா யோசிச்சுட்டு இருந்தா, திடீர்னு பிரின்ஸ் அருணாள் ரீஷியா முன்னாடி முட்டுங்கால் போடுறான். பிரின்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ரீஷியா கேட்குறா. நான் திடீர்னு கேட்குறேன்னு நீ தப்பாக எடுத்துக்கிடாத, ப்ளீஸ் நீ என்னோடய ஒய்ஃப் ஆகுறியா அப்படின்னு பிரின்ஸ் அருணாள் கேட்குறான். ரீஷியா ரொம்ப ஷாக் ஆகுறா. இந்த இடத்துலையே இந்த எபிசோட் முடியுது. இந்த பிரின்ஸ் அருணாள் தான் ரீஷியாவை போன லைஃப்பில் கொலை பண்ணியிருப்பான். அவன் எதுக்காக இப்போ ரீஷியா கிட்டே வந்து நீ என்னோடய ஒய்ஃப் ஆகுறியான்னு கேட்குறான். ரீஷியா அதுக்கு என்ன பதில் சொல்லுவா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.